காய்கள் முத்துனதுல இருந்தா என்னாகும், பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். கொய்யா வந்து புது தளிரில் வந்து பிஞ்சிறக்கும், அத்தி புது தளிரில் பிஞ்சிறக்கும், அதே மாதிரி உங்களுக்கு முருங்கை புது தளிரில் பிஞ்சிறக்கும். ஆனால் மா இலை முத்தினால் தான் பூவை வெளிக்கொணரும். இப்போ விஷயம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. வந்து தப்பிச்சதே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் பூக்கர்கள் வந்து உதிர்ந்தது, இந்த வெறுங்காம்பு நிற்கிறது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஞ்சுகள் வந்து உருவாகிருக்கு. இது ஒரு மரங்களில் மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் வந்து வரிசையாக பார்க்கலாம். நாம் சொல்லியிருந்தோம் மாமரத்தில் ரொம்ப அவசியமான ஒன்று கவாத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது சூரிய ஒளி நேரடியாக கீழே வந்து மேலே எழும்பணும். ஒரு மரத்துக்குள்ள காற்று இந்த பக்கம் அடிச்சுன்னா இந்த பக்கம் காற்று அடிச்சுட்டு அந்த பக்கம் காற்று வெளியே போயிடணும். இப்போது உங்களுக்கு வந்துட்டு மாசாகுபடி பொறுத்தளவுக்கு நாம் பண்ணுற அந்த பக்குவம் இருக்கு இல்லைங்களா, மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய கவாத்தா இருக்கட்டும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், உர மேலாண்மையாக இருக்கட்டும், எப்போ பூவை நிப்பாட்டணும், எப்போ நம்ம அறுவடை கொண்டு போனோம், அறுவடைக்கு வந்து சீசனை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஏர்லி சீசனை எப்படி கொண்டு போனோம், அன்சீசனை எப்படி நம்ம வந்து கொண்டு வரணும், இது எல்லாத்தையுமே உளவி வந்து உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி தருது. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். முக்கணிகள் ஒன்றான மாவை பற்றி பார்க்கலாம். மாவில் குறிப்பாக அல்ஃபோன்சா செந்தூரா, அதாவது வந்து தமிழ்நாடு பூரா பரவலாக எல்லா பகுதிகளிலையும் வச்சு எளிமையாக அறுவடை வரக்கூடிய ரகங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு, நீலம், அல்ஃபோன்சா செந்தூரா. இப்போ நாம் பார்க்க போகிறது அல்ஃபோன்சா செந்தூரத்தை பற்றி நாம் வந்து பார்க்கலாம். நிறைய கேட்டிருந்த விவசாயிகள் வந்து கருத்துலையும் சரி நேராக தொடர்புக்கு வந்து கேட்டது, சார் நீங்கள் காமிக்கிறது எல்லாமே இளஞ்செடியாகவே இருக்குது, 15க்கு 15 மா இடைவெளி போதுங்கிறீங்களே அப்படிங்கிறீங்க. நாம் சொன்னால் பழங்கால மெத்தடு, அதாவது வந்து பழைய விதைக்கன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா, நாட்டுக்கன்று, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 மீட்டருக்கு ஒரு கன்று போட்டிருப்பாங்க. அப்போனா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு ஏக்கருக்கே 34 மரம் 35 மரம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு கால மரம் ஆனாலும் ஒரு மரம் ஒரு 10 மரம் 20 மரம்லாம் இருந்தால் ஒரு ஏக்கரை அடைச்சிடும். ஆனால் இன்றைக்கி நாம் சொல்கிறோம் ஒரு ஏக்கருக்கு 200 மரம் சாகுபடி பண்ணுங்க நாம் சொன்னோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 15க்கு 15 இடைவெளியில் இதெல்லாம் சாகுபடி பண்ணதுங்க. நீங்கள் இது கேட்டீங்களா, சின்ன மரமாக காமிக்கிறீங்க சார், ஒரு 5 வருஷம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா, இதெல்லாம் 5 வருஷமானது. 5 வருஷமான ஒரு மரத்தில் எந்த அளவுக்கு வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகளும் வந்து அடம்பா இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். நாம் சொல்லியிருந்த போன காணொலியிலே வந்துட்டு மாவில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நோய் தாக்குதல் இருக்கிறது பவுட்ரி மெல்ட்டிங்கிற நோய், அதே மாதிரி பூச்சி தாக்குதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலையில் வரக்கூடிய அந்த பச்சை வந்து அவங்களுக்கு பிசி மாதிரி ஒட்டக்கூடிய சக்கிங் பெஸ்ட்டு சார் உறிஞ்சும் பூச்சின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து வர்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணது விளைவு பார்த்தீங்களா, கையில் ஒட்டாது. எந்த அளவுக்கு வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகளும் அடம்பு இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு மரத்தில் ரொம்ப ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 100 கிலோ அளவுக்கு வந்துட்டு பழங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கு. இதில் மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப 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 குறைவு. அதாவது வந்துட்டு பூக்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியே தேவைப்படாது. என்ன சார் சொல்கிறீங்க, 5 வருஷம் மாமரம்ங்கிறீங்க, தண்ணியே தேவைப்படாங்கிறீங்க, 6 மாதம் வரைக்கும் தண்ணி தேவைப்படாங்கிறீங்க. பொதுவாக வந்து மா வந்து ஒரு ட்ரைலேண்ட் கிராப். எந்த அளவுக்கு வறட்சியை தாங்கி வளரும்னா முதல் 3 ஆண்டுகள் உயிர் பிடிச்சி தளைஞ்சு மேலே வந்து முதல் அறுவடை கொடுக்கும் தண்ணிக்கு நம்ம நீர் மேலாண்மை வந்து வாரம் 2 தண்ணியோ அல்லது வாரம் 1 தண்ணியோ கொடுத்து நாம் கொண்டு வந்துட்டோம்னா போதுமானது. மா வந்து பால் தன்மை நிறைந்த மரங்கள்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த பல மரங்களை பால் மரங்கள், பால் இல்லாத மரங்கள்னு சொல்லலாம். சில மரங்களை வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துல நட்டால் கூட வந்துடும். சில மரங்களை நாம் வேரோடு எடுத்து நட்டாலும் வராது. ஆனால் மாமரத்தை பொறுத்தளவுக்கு இது பால் மரம்னால அந்த பாலை அந்த காம்பு ஒடிச்சு விட்டீங்கனால பால் ஒடி பார்த்துருக்கீங்களா, காய் இருக்க பழத்தை, அதெல்லாம் பால் மரங்களோட சேர்ந்தது. இதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டால் கூட நமக்கு வந்து தலைஞ்சு வரக்கூடியது. இதை வந்து பார்த்தா ட்ரீ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எந்தளவுக்கு வறட்சி தாங்குங்கிறதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமான மரத்தை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டால் கூட வந்துடும். அந்தளவுக்கு வந்துட்டு வறட்சியை தாங்கி வளரக்கூடியது மாமரம். 6 மாதம் வரைக்கும் தண்ணி தேவைப்படாதுங்கிறீங்க. எப்படி தண்ணி தேவைப்படாது, பூக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நிலத்தை வந்து உழுது விட்டு ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து தண்ணி விடாமல் நீங்கள் வந்து ட்ரவுட்டில் வச்சுருக்கீங்களோ, அந்த உஷ்ணத்தில் நிறைந்த பனியும் அடர்ந்த வெப்பம் இருக்கும்போது அந்த உஷ்ணத்தில் என்ன ஆகும்னா பூக்களாக வந்து வெளிக்கொணரும். பூக்களாக வெளியே வந்துருச்சு, உடனே தண்ணி விடலாமா, வேண்டாம். பட்டாணி சைஸில் வந்து பிஞ்சுகள் வந்து செட் ஆகட்டும். பட்டாணி சைஸில் செட் ஆனதுக்கு பின்னாடி உடனே தண்ணி கொடுக்கணுமா, வேண்டாம். 10 லிட்ரு, 2 நாள் கழிச்சு 20 லிட்ரு, 1 வாரம் கழிச்சு 50 லிட்ரு, அது போல் பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 6 மாதம் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் தண்ணி இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு தண்ணி கொடுக்கும்போது அது வந்து அதிர்ச்சியில் பிஞ்சுகள் கொட்டாமல் இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து பழக்கப்படுத்தும் போது அந்த பிஞ்சுகள் வந்து ஊறுறதுக்கு உண்டான வழிவகை வந்து செய்யும். அப்போது எனக்கு தண்ணி மிக குறைவாக இருக்குங்க, என்னது ட்ரைலேண்ட் கிராப்புங்க, நான் மா சாகுபடி பண்ணலாமா, நீங்கள் 100 விழுக்காடு சாகுபடி பண்ணலாம். அப்படி சாகுபடி பண்ணும்போது எந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாங்காய்கள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா மாவை பொறுத்தளவுக்கு
கரெக்டாக பூவெல்லாம் பூத்து பிஞ்சு இறங்குற நேரத்தில் மழை வந்துருச்சு. அப்போ அது என்னாகும், மால் ஃபார்மேஷன் ஆகி பூ கருகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பூக்கருகள் வந்து தப்பிச்சதே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு சொல்லி பாருங்களேன். இதெல்லாம் பூக்கருகள் வந்து உதிர்ந்தது, இந்த வெறுங்காம்பு நிற்கிறது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஞ்சுகள் வந்து உருவாகிருக்கு. இது ஒரு மரங்களில் மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் வந்து வரிசையாக பார்க்கலாம். நாம் சொல்லியிருந்தோம் மாமரத்தில் ரொம்ப அவசியமான ஒன்று கவாத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது சூரிய ஒளி நேரடியாக கீழே வந்து மேலே எழும்பணும். ஒரு மரத்துக்குள்ள காற்று இந்த பக்கம் அடிச்சுன்னா இந்த பக்கம் காற்று அடிச்சுட்டு அந்த பக்கம் காற்று வெளியே போயிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து களைச்சி விடுறது, அதாவது சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுறதன் மூலியமா உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு சூரிய ஒளி இறங்கும் போது தான் தெரியும். உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவுட்டரில் மட்டும்தான் பிஞ்சுகள் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து பிஞ்சுகள் இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போது உங்களுக்கு வந்துட்டு மாசாகுபடி பொறுத்தளவுக்கு நாம் பண்ணுற அந்த பக்குவம் இருக்கு இல்லைங்களா, மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய கவாத்தா இருக்கட்டும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், உர மேலாண்மையாக இருக்கட்டும், எப்போ பூவை நிப்பாட்டணும், எப்போ நம்ம அறுவடை கொண்டு போனோம், அறுவடைக்கு வந்து சீசனை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஏர்லி சீசனை எப்படி கொண்டு போனோம், அன்சீசனை எப்படி நம்ம வந்து கொண்டு வரணும், இது எல்லாத்தையுமே உழவி வந்து உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி தருது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ 15க்கு 15 இடைவெளி வச்சுட்டோம், நமக்கு வந்து ரொம்ப அடம்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. இந்த 15க்கு 15 இடைவெளியில் எந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் உருவாக்கியிருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுக்குமுறையில் எந்த அளவுக்கு வந்து கிளைகள் உருவாக்கமாயிருக்கு. அப்போ நாம் சொல்லியிருந்தோம் அதிகப்படியான கிளைகள் உருவாக்கம் அதிகப்படியான மகசூலை நமக்கு வந்து தரோம். எப்படி தரோம்னா இப்படி தான் தரோம். நிறையா வந்துட்டு மாங்காயில் கொட்டைப்புழு வந்து அதிகமாக இருக்கும். பழம் நல்லா இருக்கும் வெளியே பாலிஸாக, உள்ளுக்குள்ளே எடுத்தால் என்னாகும் கொட்டைப்புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த கொட்டைப்புழுக்களை எப்படிங்க தவிர்க்கலாம், பூக்கிற நேரத்துலேயே மருந்து அடிச்சிடணும். இந்த விவேக் சொன்ன மாதிரி முட்டை போண்டாக்குள்ளே முட்டை எப்படி உள்ளே வச்சுனங்கிற மாதிரி மாம்பழத்துக்குள்ளே கொட்டைப்புழு எப்படி உள்ளே வந்துச்சுங்கிறது கேட்கக்கூடாது. பூக்கும் போதே வந்து அது பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு உள்ளே போயிடும். அது உள்ளுக்குள்ளே தன்னை வந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டு உள்ள அந்த கொட்டைகளை வந்து உணவாக எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம பழம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து புழுக்கள் வந்து வெளியே வரும். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன, அதுக்குரிய வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் வந்து நேரடியாக கலாய்வு செஞ்சு உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் வந்து கொடுக்குது. அப்போது ஒரு மரம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 ஆண்டுகள் ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ காய் வந்து எடுக்கிறோம். 15க்கு 15 இடைவெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் 100 கிலோ காய் வந்து எடுக்கிறோம். இதை இப்படியே விட்டோம்னு வச்சுங்க, இது ரொம்ப அடம்பாயிருமேங்க. நாம தான் சொன்னோம் சாஃப்ட் ப்ரூனிங்கிறது கட்டாயம். எப்போ பண்ணணும், ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த அறுவடை முடிஞ்சோடனே ஆகஸ்ட் செப்டம்பரில் முத்துன வாதுகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நாம் வந்து சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிடணும். எதனாலங்க முத்துனதை பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு முறை பூ வந்த வாதில் இருந்து பூ வந்த இப்போ இந்த இதுலேருந்து பூ வந்துருச்சு, இந்த கிளையிலேருந்து பூ வந்துருச்சு, திருப்பியும் இதே கிளைகள்லேருந்து பூ வராது. அப்போது புதுசாக தளிர் வரணும், அந்த தளிர் முத்தணும், தளிர் முத்தின பின்னாடி தான் அந்த இலை வந்து முத்தின பின்னாடி தான் இந்த இலைகள் முத்துனதுலேருந்து தான் என்னாகும் பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். கொய்யா வந்து புது தளிரில் வந்து பிஞ்சிறக்கும், அத்தி புது தளிரில் பிஞ்சிறக்கும், அதே மாதிரி உங்களுக்கு முருங்கை புது தளிரில் பிஞ்சிறக்கும். ஆனால் இலை முத்தினால்தான் பூவை வெளிக்கொணரும். இப்போ விஷயம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ ஒரு செடி எப்படி பூக்கும், எப்படி காய்க்கும், சில அதாவது தளிரோட வர்றது என்ன, இதெல்லாம் முத்தின பின்னாடி வர்றது என்ன. அப்போ வந்து முத்தினதுலேருந்து ஒரு முறை காய் வந்துட்டு அடுத்த முறை வந்து காய் வந்து வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆகஸ்ட் செப்டம்பரில் வருஷத்துக்கு ஒரு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிடணும். சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணும்போது என்னாகும், புதுசாக வந்து தளிர்கள் வந்து வெளிக்கொணரும். அந்த தளிர்கள் வந்து அடுத்த 3 மாதத்தில் 90 நாளில் முத்தும். அடுத்து என்ன டிசம்பர் ஜனவரியில் அந்த அந்த இலைகள் வந்து முத்துனதுலேருந்து பூ வந்து வெளிக்கொணர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சாகுபடி புரிஞ்சிருச்சுங்களா. அப்போது ஒரு சாகுபடிங்கிறது த்ரூஅவுட் தி இயராக நம்ம வந்து கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் வந்து தொடர் அறுவடைக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும். இதில் ஆல் சீசன் வாங்கும்போது அது தனி வருஷம் பூரா அறுவடை கொண்டு போகக்கூடியது. உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம வெரைட்டிஸில் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு முறையாக கவாத்து பண்ணி சரியான முறையில் உர மேலாண்மை நீர் மேலாண்மை கொடுத்து நாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். இது போல் வந்துட்டு வீரிய ரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் சாகுபடி பண்ணணும், என்னோட லேண்டு வந்து ட்ரை லேண்டாக இருக்குது, அதனால வந்து சாகுபடி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்காக நான் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.